வாக்காளர் ஆட்சியாளனை தீர்மானிச்சான். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவன் வாக்காளரை தீர்மானிக்கிறான் யார் எனக்கு ஓட்டு போடணும்னு. எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுகவிற்கு ஆதரவாக கேள்வி எழுப்பிய செய்தியாளரை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்விகளால் வருத்தெடுத்துள்ளார். அதை விடுங்க, அதுக்கு 17ஆம் தேதி போராட்டம் வச்சிருக்கேன். அது அங்க வந்து கேளுங்க, அங்க கேளுங்க, அங்க கேளுங்க. இன்னும் 2 நாள் தானே. உங்களுடைய என்ன காரணத்துக்கு உங்களுடைய போராட்டம்? நீங்க என்ன காரணத்துக்கு போராடுவேன்னு நினைக்கிறீங்க? அதை அங்க வந்து சொல்றேன். அது ஒரு பெரிய 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 போராட்டம். அது அங்க வந்து பாருங்க. திமுக நிலைப்பாடு சரிதான். சரிதான்னா என்ன சரி? அவங்க அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறது சரியா? பிஎல்ஓ அந்த உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பூத் லெவல் ஆபீசரை நியமிக்கிறதே அது. அப்புறம் என்ன பிடிக்கல உனக்கு தான் வேணாங்கிறீங்க, எதுக்கு நியமிச்சா? ஏங்க நீங்க இதை நம்புறீல்ல? எந்த சின்ன குழந்தை மாதிரி நீங்களே இப்படி கேட்டா நான் என்ன பதில்? தேர்தலை அறிவிச்ச பிறகுதான் தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுக்கு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் போகும். இப்ப யார்கிட்ட இருக்கு? இப்ப நான் கேட்கறதுக்கு பதில். இந்த பிஎல்ஓ இந்த அதிகாரிகளை இந்த சிறப்பு சீர்திருத்த அதிகாரிகள் நியமிச்சது நீங்களா தேர்தல் ஆணையமா? அப்புறம் நீங்க அப்படி சொல்றீங்க? அவர் சொல்றதெல்லாம் நீங்க நம்பி செல்றீங்களா? நீங்க இது எதிர்க்கிறீல்ல? எதுக்கு ஆலோசனை பெற உதவி பெற இந்த அலைபேசி என்னன்னு எதுக்கு அறிவிக்கிறீங்க? அப்ப எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த நாடகத்தை போடுவீ தம்பி? ஒண்ணு எதிர்த்தா எதுக்கு நான் அவசரமா சட்டசபையை கூட்டி இதை எதிர்க்கிறோம், இது சீர்திருத்தம் சீரழிவுன்னு சொல்லணும். இப்ப நீங்க இறந்தவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கணும். அதான் டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தூக்க வேண்டியது தானே. நேத்தான் கண்டுபிடிச்சியா? ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருக்கான், செத்தவன்லாம் ஓட்டு போட்டிருக்கான், நேத்தான் கண்டுபிடிச்சியா? உன் சேட்டைக்கு ஒரு அளவு இல்லை. அன்னைக்கு தம்பி வாக்காளர் ஆட்சியாளனை தீர்மானிச்சான். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவன் வாக்காளரை தீர்மானிக்கிறான் யார் எனக்கு ஓட்டு போடணும்னு. புரியுதா? கொஞ்சம் பொறுத்துரு தம்பி, 2 நாள் தானே. அந்த கச்சேரி தனி, இது தனி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.